மன்மத லீலையில் வீழ்ந்த 8 தாய்மார்கள். பயிற்சிக்கு வந்த மாணவர்களின் தாய்மார்களை மயக்கி உல்லாசமாக இருந்த கராத்தே மாஸ்டர். நெல்லையில் நடுங்க வைக்கும் சைக்கோ சம்பவம். மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம். என்ன நடந்தது விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கராத்தே பயிற்சி அளிப்பதாக கூறிக்கிட்டு பயிற்சிக்கு வர்ற அந்த மாணவர்களின் தாய்மார்களை நோட்டமிட்டு தனது மன்மத லீலை வலையில் வீழ்த்தி பல பெண்களை மயக்கி உல்லாசம் அனுபவித்து சிலரின் வாழ்க்கையே நாசமாக்கிய கராத்தே மாஸ்டர் ஒருவர் நெல்லையில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. விசாரணையில சுமார் 8 பெண்கள் வர இவரோட பாலியல் சீண்டல்களுக்கு இரையாகி இருப்பது அம்பலமாகி அப்பகுதியையே பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியை அடுத்த நரசிங்கநல்லூர் பொன்விழா நகரைச் சேர்ந்தவர் அப்துல் வஹாப். இவருக்கு வயசு 37. இவர் கராத்தேவில் டிப்ளமோ பட்டம் பெற்றிருக்கார். மேலும் நெல்லை டவுன் கோடீஸ்வரன் நகர் பகுதியில் கராத்தே வகுப்பும் பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் துப்பாக்கி சுடும் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வந்திருக்காரு. இந்த நிலையில இவரோட பயிற்சி மையங்களுக்கு சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வராங்க. வெளி உலகத்திற்கு ஒரு கராத்தே மாஸ்டராகவும் பயிற்சி அளிக்கும் நபராகவும் தோற்றமளித்த இவருக்குள்ள ஒரு மன்மத சைக்கோ மறைஞ்சிருக்கிறது தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதாவது அப்துல் வஹாப் தனது பயிற்சி மையத்திற்கு வர்ற மாணவிகளின் தாய்மார்களை குறிவைத்து தனது சில்மிஷ வேலைகளை அரங்கேற்றியிருக்காரு. முதல்ல அவங்கள நோட்டமிட்டு அதுல சில பெண்களை தனக்கானவர்களாக தேர்ந்தெடுத்திருக்காரு. பின்னர் சாமர்த்தியமா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவங்களோட செல்போன் நம்பர்களை பெற்றிருக்காரு. இதனை அடுத்து இனிப்பான ஆசை வார்த்தைகளை கூறி அந்த பெண்களை மயக்கி தனது வலையில வீழ்த்தி தனிமையில் உல்லாசமா இருந்து வந்திருக்காரு. இந்த நிலையில சுத்தமல்லி பகுதியில் உள்ள ஒரு டீ கடையில வேலை செய்யற ஊழியரோட 13 வயது மகள் இவர் அப்துல்லா வகுப்பின் கராத்தே பயிற்சி மையத்துல பயின்று வந்திருக்காங்க. அந்த சிறுமியோட தாய் தினமும் காலையில சிறுமிய பயிற்சி மையத்திற்கு அழைத்து சென்று வந்திருக்காங்க. அப்போது அப்துல் வஹாப் அந்த பெண்ணோட செல்போன் எண்ணை பெற்று தவறான நோக்கத்தோட பழகி வந்திருக்காரு. சுமார் கடந்த 4 வருடங்களா இவங்களோட பழக்கம் நீடித்து வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில அந்த பெண்ணோட கணவரான டீ கடை ஊழியருக்கு இந்த விஷயம் தெரிய வரவே தனது மனைவியை கண்டிச்சிருக்காரு. இதனால சமீப காலமா அந்த பெண் அப்துல் வஹாப்போட பேசுவதை தவிர்த்து வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில சம்பவத்தன்று அந்த பெண்ணோட வீட்டுக்கு போன அப்துல் வஹாப் ஏன் போன் செஞ்சப்ப எடுக்கல அப்படின்னு கூறி அந்த பெண்ணை சரமாரியா தாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் அழைக்கும் போதெல்லாம் தன்னோட வந்து தனிமையில் இருக்க வேண்டும் அப்படின்னு அச்சுறுத்தும் தோணியில கட்டளையிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பெண் சத்தம் போட்டு கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் அங்கு வந்திருக்காங்க. பொதுமக்கள் வரதை பார்த்த அப்துல் வஹாப் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து உடனடியாக அந்த பெண் சுத்தமல்லி காவல் நிலையத்துல அப்துல் வஹாப் மீது புகார் அளிச்சிருக்காங்க. அதன் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. விசாரணையில வெளியான தகவல்கள் போலீசாரையே திடுக்கிட வச்சிருக்கு. அதாவது அப்துல் வஹாப்பின் மன்மத லீலை வலையில சுமார் 8 பெண்கள் வர ஏமாந்து இருப்பதும் சில பெண்கள் இவரால பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்க்கையை இழந்து இருப்பதும் தெரிய வந்திருக்கு. மேலும் இதனை வெளியில தெரிவிச்சா சமுதாயத்தில் அவமானம், அப்புறம் வெளியில நடமாட முடியாது அப்படின்னு கருதி பாதிக்கப்பட்ட பெண்கள் பலர் அமைதி காத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து சுத்தமல்லி போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அப்துல் வஹாப்பை இரவோடு இரவா கைது செஞ்சிருக்காங்க. அவரிடம் போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவரால் பாதிக்கப்பட்ட மேலும் சில பெண்கள் தைரியமா முன்வந்து புகார் அளிச்சா மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் போலீசார் தரப்புல உறுதியளிக்கப்பட்டிருக்கு. இந்த மன்மத லீலை கராத்தே மாஸ்டரோட கைது நெல்லை பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.